A world's largest astrological community. A complete astrological solution and research center in India. Tamil, Telugu, Malayalam and Sanskrit. சகாதேவர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. நம் வாழ்வில் ஓர் பூர்ண கடாட்சம். எங்கேயும் எப்போதும் சிறப்புடன் கண்டு மகிழுங்கள். ஹலோ. அப்போது இந்த மாதிரி ஜோதிட சூட்சமங்கள், ராஜ ரகசியங்கள், நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, கால் வாங்கின கிரகம் உச்சமாயிட்டா. ஏன்னா நிறைய பேர் அதை சொல்லுவாங்க, ஒரு கிரகம் நின்ற கால் உச்சம் பெற்று விட்டால் அந்த கிரகம் கண்டிப்பாக தசாபுத்தியில் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி என்னோடய ஜாதகத்தில் குரு சூரியன் சாரம். அந்த சூரியன் கெட்டு போனதுனால எனக்கு வளர்ச்சியை கொடுத்தது. அது வேதகன் தான். குரு சூரியன் சாரம் வாங்கி அது மாதிரி வேதகன்கிற ஒரு பாயிண்ட்டை நிறைய பேர் சூட்சமமாக எடுக்கிறாங்க, மறைஞ்சு நின்று எடுக்கிறாங்க. அதாவது அது அப்படிதாப்பா, நல்லா இருக்குப்பா போப்பான்னு. அந்த வேதகனை யாருமே கெட்டுப்போனால் எப்படி இருக்கும், கெடலைன்னா எப்படி இருக்குங்கிற விஷயங்களை இனி நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த சின்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இதில் தவறு இருந்தால் எனக்கு எடுத்து சொல்லுங்கள். நான் திருப்பி உட்காரும்போது, சார் இந்த இடம் தெரியும் சொன்ன தப்பு அப்படின்னு சொல்லி, இல்லை இந்த கரெக்டுனா எல்லாருக்கும் சொல்லுங்கள், நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்யூ. அடுத்தது லக்ன புள்ளி அப்படின்னு ஒரு விஷயம். அதை கொஞ்சம் எல்லோரும் இப்போ கொஞ்சம் பார்க்குறாங்க, ஒரு சிலர் பார்க்குறதுக்கு இனிமேல் பண்ணுவாங்க. அந்த லக்ன புள்ளி நின்ற கிரகம் ஒரு மனிதனை வழி நடத்துது. அது உண்மையான விஷயந்தான். நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, என்னங்க குழந்தை பிறந்துருச்சு, இந்த குழந்தை மாதிரியே அந்த குழந்தை இல்லையா? ஒரு பெரிய பெரிய ஆளுகளை சொல்கிறாங்க, நடிகர்கள், சினிமாவில் இருக்கிறவங்க, அரசியல்வாதியாக இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த குழந்தை மாதிரி இன்னொரு குழந்தை பிறக்கவில்லையா, அதே டேட்டில் பிறக்கலையா, அப்போ அப்பா அம்மா வேறையா, அப்படிலாம் சொல்கிறாங்க. ட்வின்ஸில் கூட நமக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு ட்வின்ஸு நம்ம சைதாப்பேட்டில் நம்ம ஆஃபீஸில் நடந்த சம்பவம். பேங்க்குக்கு மேலே நம்மளோட ஆஃபீஸ். அப்போ பார்க்கும்போது எல்லாம் பார்த்துட்டே இருந்தோம். கடவுள் அப்படி ஒரு அமைப்பு கொடுத்தாரு. மேலே டியூஷன் சென்டரு, கீழே லக்ஷ்மி, மேலே கலைமகள், அந்த மாதிரி அப்படி வரும்போது நம்ம ஆஃபீஸ் சென்டரில். ஹலோ. அப்படி பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, ட்வின்ஸ் ஜாதகம் ஒன்று பார்க்க வேண்டியிருந்துச்சு. ஒரு அம்மா சும்மா பணம் எடுத்துகிட்டு, பேங்க்கில் பணத்தை எடுத்துகிட்டு, சரி வரலாம் சார், நாராஜ் சார் சும்மா தானே இருப்பார், வாங்க நல்ல நேரம் நாராஜ் பார்க்கலாம், மேலே வந்தோடனே பார்த்தேன். ட்வின்ஸுன்னு கண்டுபிடிச்ச பின்னாடி மத்தியானம் பசி 1 மணி அந்த டைமில் அந்த அம்மா வருது. சொல்கிறேன், பாசிட்டிவ் எல்லாம் சூப்பர், நல்லா சம்பாதிப்பான் அப்படின்ட்டு போயிடுச்சு. மறாவது நாள் வருது, இந்த பையனுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது தம்பியோட ஜாதகம். அதை கொண்டு பார்க்கும்போது அந்த ஜாதகத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பூரா நான் நெகட்டிவாக சொல்கிறேன். மறாவது நாள் அது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்போ அந்த ட்வின்ஸ் ஜாதகத்தில் கூட நிமிஷங்கள், அந்த ஒரு நிமிஷங்கிறது ஒரு நிமிஷம் தானங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு நிமிஷத்தில் ஃப்ளைட்டை விட்டவன், கெட் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லுவான், ஃப்ளைட்டை விட்டவன். சாரி சார், 1 மினிட் லேட்டுமா. அந்த 1 மினிட்டில் எவ்வளோ விஷயங்கள் மாறும். 1 செகண்ட் ப்ரீத். அந்த மாதிரி ஜோதிட சாஸ்திரத்தில் அந்த டைம் நோட் பண்ணும்போது ரொம்ப அழகாக நோட் பண்ணுறாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அந்த ஒரு நிமிஷங்கிறது பரவாயில்ல, நம்ம சில எதனா எடுத்துக்கிறோம் 13 நிமிஷம் அந்த மாதிரிலாம், அந்த புள்ளி மாறுறதுலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த ஒரு நிமிஷத்தில் கூட சூட்சம கணக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு நிமிஷம் 8:32ங்கிறது 8:33 எவ்வளோ மாற்றம் வரும்னு எல்லாருக்கும் தெரியும், அதிசூட்சமம் தெரிஞ்சவங்களுக்கு. ஒருத்தவங்க சொல்கிறான், அன்றைக்கி தைப்பூசங்க சாயங்காலம் 6 மணிக்கு விளக்கு பற்ற வச்சுட்டு உட்காந்துருந்தாருங்க, இடுப்பலி வந்துருச்சுங்க, குழந்தை பிறந்துருச்சுங்க. எப்படி டைம் பார்த்து போடுறது? அப்படியே சொல்கிறான். வீட்டுக்காரரு மாமியாருக்கு தெரியாமல் பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க, தின்னோடனே குழந்தை பிறந்துச்சுங்க அப்படிங்க. ஸோ அந்த மாதிரி 20 செகண்டுன்னு. ஆனால் இந்த நிறைய பேர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, சிசரியன் தானே, நார்மல் பெர்த்து தானே. நம்மளே நிறைய பேர் ஜோசியத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கு நாள் குறித்து கொடுக்குறோம். நம்ம குறித்த டைமில் அவங்க எடுத்துருவாங்களா? இம்பாசிபிள். நான் எழுதி தரேன் 100%. ஒரு டாக்டர்கிட்ட சொல்லுங்கள், நான் எழுதி கொடுக்குற டைம். எனக்கு அப்படி தான் நடந்துச்சு. சிரிப்பாக வரும். 7:55க்கு குறிச்சாச்சு, நானும் என் குருநாதரும்.
ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கோம், எல்லாம் உட்காந்துருக்கோம். டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணியாச்சு, வந்தாச்சு. டாக்டர் ஆன் த வே நாகராஜ் அப்படின்ட்டாங்க. சரிங்க, ஓகே வாங்க, வந்தாச்சு. திருப்பி 5 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ணுறோம், எடுக்கவே இல்லை. 1/4 மணி நேரம் கழிச்சு கூப்பிட்றோம், எடுக்கலை. ரிசப்ஷன்லேருந்து கூப்பிட்றோம், எடுக்கலை. அரை மணி நேரம் கழிச்சு திருப்பி வராங்க. என்னங்க அப்படின்னு கேட்குறேன். செல்லை வச்சுட்டு வந்துட்டேன் நாகராஜ், அதனால் திருப்பி எடுக்க போயிட்டேன் அப்படின்னு. முடிஞ்சு போச்சு. ஸோ பர்த்தை டிசைட் பண்ணுறது யூனிவர்சல் கமாண்ட். நீங்கள் யாரும் டைம் குறிக்க முடியாதுங்க. எழுதி தரேன், குறிக்கலாம். 10 நிமிஷம் 3 நிமிஷம் வித்தியாசத்தில் குறிக்கலாம். டிஜிட்டல் டைம் எழுதிக்கப்பா, 8:32 20 குழந்தை எடுத்துறப்பா. வாய்ப்பில்லை. யாராவது இருக்காங்களா? வாய்ப்பில்லை. டாக்டர்ஸும் இல்லை, அஸ்ட்ராலஜர்ஸும் இல்லை. என்ன காரணம்னா, த பர்த் இஸ் டிசைடட் பை யூனிவர்சல் கமாண்ட். ஒரு மனிதன் பிறக்கும் போதே யாரை திருமணம் செய்ய வேண்டும், யாருடன் பழக வேண்டும், யாருடன் நண்பனாக வேண்டும், யாருக்கு தலைமை தாங்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம், வேலைக்கே ஆகாத ஒருத்தன் கோடிக்கணக்கில் கால் சீட் வாங்குறத பார்க்குறோம். நமக்கே பிடிக்காது. ஆனால் அழகாக இருக்கான், ரோஜா பூ மாதிரி, பார்க்குறதுக்கே லட்சணமாக இருக்கான். அவனுக்கு கால் சீட்டே இல்லை. காரணம் என்னங்க? பிளானட் தான். ஸோ அதனால் பிளானட் டூயிங் எவ்ரி திங் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தில் இந்த சின்ன வயசில் எனக்கு கிடைச்ச அனுபவம் என்னென்னா, எல்லாமே பிளானட்டு, அது யூனிவர்சலோட கமாண்ட். எல்லாமே, எல்லா விஷயங்களும் ரசித்து ரசித்து லவ் பண்ணுறான். 10 வருஷம் திடீர்னு அவனோட ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். என் கூட படித்தவங்கன்னு. இவளை விட்டுட்டு அவன் கூட கல்யாணம் பண்ணிட்டு போயிடும். இது நம்ம பார்த்துருக்கேன், உண்மை நடந்த சம்பவம். என்னன்னு கேட்டால், அந்த யூனிவர்சல் கமாண்ட் அவனுக்கு எழுதி வச்சிருக்கு. 10 வருஷம் இவ இல்லை நான் வாழ மாட்டேன், இவ இல்லை நான் சாக மாட்டேங்கிறான். கடைசியில் விட்டு போட்டு போயிடறான். ஸோ காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இதுக்கு பேர் தான் முன் ஜென்மத்தில் ஏதோ செஞ்சுருக்கோம், பார்த்துருக்கோம், போயிருக்கோம். அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கெல்லாம் கொஞ்சம் அறிவு, ஞானம், அதுக்கெல்லாம் பெரிய பெரிய இது வேணும். பட் இந்த பிளானட்ஸ் டூயிங் எவ்ரி திங், இந்த பிளானட் பேஸ்ட் அப்பான், இந்த கிரகங்கள்லையே எல்லாத்துக்கும் காரணம். அந்த கிரகங்கள் நடத்துவதற்கு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. இந்த கோயிலுக்கு போன நேற்று சாயங்காலம் 6 மணிக்கு என் ஆஃபீஸில் நடந்த சம்பவம். எல்லாமே கிரகங்கள் தானே, நான் எதுக்கு கோயிலுக்கு போகணுன்னு கேட்குறான் ஒருத்தன். அது வேறப்பா, இது வேறப்பா, டிபார்ட்மெண்ட்டே வேறு. நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது டிஃப்ரெண்ட், பிளானட்டுங்கிறது கால்குலேஷன். இது ஒரு சயின்ஸ். பிளானட் இஸ் காட். பிளானட் தான். நிறைய பேர் சொல்கிறாங்க பிளானட் இஸ் சயின்ஸ். பிளானட் இஸ் காட். பிளானட் டிசைட்ஸ் எவ்ரி திங். உன்னுடைய லாஸ்ட் பிரீத் ஆல்ரெடி பிளானட் டிசைட் பண்ணியிருக்கோம். பெரிய பெரிய ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் பேசிக்கிட்டே சாகணும், சாப்பிட்டுட்டே சாகணும், தூங்கிட்டே சாகணும் அப்படிலாம் வேண்டுறாங்க. ஆனால் ஃப்ளைட்டில் போகும்போது சாகணும்னு ஒருத்தர் வேண்டுறாரு. அது மாதிரி தான் நடந்துச்சு. மகான் கிருபானந்த வாரியாருக்கு நடந்தது. நான் எப்படிப்பா நீ சாவ சொல்லுப்பா, எதுக்கு எடுத்தாலும் முருகா முருகாம்ப அப்படின்னு அவர் சொல்கிறார். எனக்காக ஒரு மயில் அனுப்புவார், முருகனுக்கு அப்படி தான் போவேன். அந்த வாக்கு பழிச்சது. ஏன்னா அவருக்கு ஜோதிடம் தெரியும். அந்த மாதிரி நிறைய விஷயம். எனக்கு வந்து ஒரு பேர் சேலத்தில் எனக்கு கொடுத்தாங்க, இளைய வாரியார்னு பட்டம் கொடுத்தாங்க. நான் அந்த பட்டத்தை வாங்க மாட்டேன்ட்டேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அந்த வாரியார்னு அவர் ஒருத்தர் தான் வாரியார். இது என்ன இளைய வாரியார்? அந்த அளவுக்குலாம் நமக்கு பவரும் இல்லை, அந்த மரியாதையும் இல்லை. அவர் பேரை கெடுக்கூட எனக்கு வேண்டாம். இது அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. அந்த மாதிரி அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் உங்கள் எல்லாத்தையும், இந்த டிவியில் பார்க்குறவங்க, இந்த கேட்குறவங்க எல்லாத்தையும் ஒவ்வொரு காரணத்துக்காக உருவாக்கியிருக்கு. அந்த காரணத்தை நீங்கள் எங்கே தேடி கண்டுபிடிப்பீங்க? யார்கிட்ட கேட்பீங்க? த குட் சைக்காலஜிஸ்ட் இஸ் அஸ்ட்ராலஜர், எ குட் அட்வைசர் இஸ் அஸ்ட்ராலஜர், எ குட் கேர்டேக்கர் இஸ் அஸ்ட்ராலஜர், எ டெடிகேட்டர் இஸ் அஸ்ட்ராலஜர். பசிக்குங்க ஜோசியருக்கு 1 மணிக்கு. ஒரு நல்ல ஆத்மா வந்து உட்காந்துருச்சுன்னா அந்த பசியை தூக்கி அந்த பக்கம் பொண்டாட்டிகிட்ட திட்டு வாங்கணும். ஏங்க இதை சாப்பிடுங்க சூடாரி அப்படி ஒரு முறைப்பார். போமா, முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கேன். அதுலேயும் இவருக்கு அந்த அஸ்ட்ராலஜி நாலேஜ் தெரிஞ்சவங்க கூட வந்துட்டாங்கன்னா அந்த பசி இதெல்லாம் மறந்து போயிடுங்க. பஸ்ஸை விட்டவங்களாம் நிறைய பேர் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் இதில் இருப்பீங்க கண்டிப்பாக, பஸ் விட்டவன், ட்ரெயின் விட்டவங்கலாம். ஏன்னா அந்த அஸ்ட்ராலஜி, இந்த மேக்னட்டிசம், அது வந்து ஒரு காந்தம் ஈர்க்கும் அந்த உணர்வு உள்ளவர்களை. எனக்கெல்லாம் அந்த செல்ஃபோனில் எடுத்துகிட்டு முக்கியமான அந்த ஜோசியர்லாம் பேச ஆரம்பித்தோம்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் போயிடும். அந்த மாதிரி இன்றைக்கி நம்மளுக்கு பிரபஞ்சம், யூடியூப், ஃபேஸ்புக், அப்புறம் நிறைய இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுது. அந்த சப்போர்ட்டில் நம்ம எல்லாரும் இணைஞ்சிருப்போம். யாருக்கும் தெரியாததை தாராளமாக சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக கெடவே மாட்டோம். இது என்னுடைய வேண்டுகோள். அதில் கண்டிப்பாக தெரியல அடித்து சொல்லுங்கள். ஆமாப்பா இது இப்படித்தான். எப்பயுமே இறைக்கிற கேணி ஊறிட்டே இருக்குங்க. இதில் வந்து சந்தேகமே கிடையாது. என் குருநாதருக்கு முத சொல்லும்போது அவர் சொல்லார், பாடுறா பார்த்துக்கலாம், என்ன வேணாலும் சொல்லணும். அந்த கெத்தையும் கொடுக்கக்கூடிய மாபெரும்
ஜோதிடராக பிறப்பதற்கு புண்ணியம் செய்தவர்கள் நாம். ஒரு வாழ்க்கையை டிசைட் பண்ணி நம்மகிட்ட கைடன்ஸ் கொடுக்கறது பெரிய விஷயம். அந்த கைடன்ஸ் நிறைய படிக்கணும், நிறைய நண்பர்களை பழகணும். அந்த நிறைய நண்பர்கள்ட்ட, ஜோதிட நண்பர்கள்ட்ட உங்களுக்கு தெரியாததை கேளுங்க. எந்த ஜோதிடரும் சொல்லித்தர மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, கேளுங்க. இது எப்படி இன்னொரு ஜோக்கு என்னென்னா, நம்ம கேட்குற கேள்வியை வச்சே நம்ம எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னு பக்கத்தில் இருக்கிற ஜோசியர் கண்டுபிடிச்சிடுவார். கேட்குற கேள்வியினுடைய தன்மை நம் அனுபவத்தை சொல்லும். அந்த மாதிரி தரமான கேள்விகளை கேட்டு உங்களுடைய ஜோதிட நண்பர்கள், உலகெங்கும் இருக்கக்கூடிய ஜோதிட நண்பர்களோட ரொம்ப நல்லா பழகுங்க. நல்ல விஷயங்களை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒளிவு மறைவில்லாத மறைபொருளான இந்த ஜோதிடத்தை உலகெங்கும் கற்றுக்கொள்வதற்கு நாமளும் ஒரு கருவியாக இருப்போம்னு சொல்லி இந்த அற்புதமான மேடையில் அற்புதமான இந்த வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய புனிதமான ஆத்மாக்களுக்கும் நன்றி கூறி இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ். வணக்கம்.